திருப்திகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கு? அது நீங்களே பார்த்துருப்பீங்க. திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது. அது 1,00,000 பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையா உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஈரோடுல கூட கிட்ட 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க. கண்டிப்பா காவல்துறை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மீறி தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வரும் கூடி விரைவில் அது நடக்கும். தலைவர்கள் யாரும் இணையத்துக்கு வாய்ப்பு நாளைய பொதுக்கூட்டத்துல புதிய தலைவர்கள் யாராவது அது நடக்கிறப்ப தெரியும். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போலீஸ் சைட்ல இருந்து நீங்க ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் நீங்க கொடுத்தீங்க, அவங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க டிமாண்ட் கொடுத்தீங்க. அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான அவங்க காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை அவங்களோட பணியை செய்யணும். மக்கள்ல ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு நேற்றுக்கு பேசும்போது அண்ணாமலை நேரடியான விமர்சனம் இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ இல்ல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வந்தாலோ சினிமா டைலாக் பண்ற மாதிரி உண்மையை கம்முன்னு இருந்து போயிடுறாரு. அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காகாது அப்படி விமர்சிக்கிறாரு. மென்மையான போக்கையை விஜய் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு காரணம் அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லா இருக்கு. அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ளுது. அந்த ஒரு ஆபீசர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஆபீசர் உண்மையுமே சிறப்பாக பணி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க டீமை பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க, எப்படி நடக்கணும், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் எஃபிஷியன்டான காவலர்கள் இருக்காங்க. ஆனா அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி செய்யறதுக்கு அந்த போதிய சுதந்திரம் இருக்காங்கிறதா கேள்வி. தலைவரா விஜய் என்ன செய்தியாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? நீங்க முதல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அது இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேள்வி. அவங்க ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பு இருங்க, நான் முடிச்சிடறேன். முறையான செய்தியாளர் அதுதான் நானும் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி முதல்ல ஆட்சியாளர்கள் நோக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க, அவங்ககிட்ட முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்றேன். இது வரைக்கும் ஆட்சியே முடிய போகுது, இது வரைக்கும் அவங்க நடத்தவே இல்லை. நிர்வாகிகள் வரும்போது தொண்டர்கள் நிறைய பேர் வருவாங்க, ஒரு கொடி கூட இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? கொடி இருந்தா பிரச்சனைன்னு சொல்றீங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றீங்க. விதிமுறைக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படணுங்கிறதா ஒரு உத்தரவு. அதெல்லாம் இதுதான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்ல. கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நாங்க ஏற்றிருக்கோம். அது என்னன்னா கூட்டணி தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும். அதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார்.